வேத புஸ்தகத்திலே 3 விதமான விவாகங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது விவாகம் ஏதேனிலே நடத்தப்பட்ட விவாகம். அந்த விவாகத்தை நடத்தியவர் யார்? தெரிந்தவர்கள் சொல்லுங்கள். அந்த விவாகத்தை நடத்தி வைத்தது யார்? தேவன். தேவனே அதர்சனமான தேவன். இப்ப நம்ம அவரை கண்ணால பார்க்க முடியவில்லை, ஆனால் தேவனே அந்த விவாகத்தை நடத்தி வைத்திருக்கிறார் ஏதேன் தோட்டத்தில். மாப்பிள்ளை பொண்ணு யாரு? மாப்பிள்ளை பொண்ணு யாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாமும் ஏவாளும். அவர்கள் 2 பேரையும் தேவனே இணைத்தாராம். அதை நினைக்கும் போது மனுஷனை பற்றி அவர் எவ்வளவு கவலைப்படுகிறார் பாருங்கள். தேவனே இணைத்தார். 2வது ஒரு விவாகத்தை பற்றி சொல்லப்பட்டது இப்போ பூமியிலே நடக்கிற விவாகங்கள். அதுதான் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக இடங்களில் வேதத்தில் ஆதாரங்கள் உண்டு. இந்த விவாகம் வேத ஆதாரமுள்ள ஒரு காரியம். சிலர் நினைக்கிறார்கள் நாங்கள் விவாகத்தை மறுக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். இல்லை, நாங்கள் விவாகத்தை நடத்தி கொடுக்கிறோம். நாங்கள் விவாகத்தை மறுக்கிறவர்கள் அல்ல. காரணம், விவாகம் வேதம் ஒத்துக்கொள்ளுகிற, வேதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது ஒரு விவாகம் உண்டு. அந்த விவாகம் இனி நடக்க போகிற விவாகம். அது எங்க நடக்கும் தெரியுமா? எங்க நடக்கும்? மத்திய ஆகாயத்திலே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மணவாட்டியை சேர்த்துக் கொள்ளும்படி வரும்போது அந்த விவாகம் மத்திய ஆகாயத்திலே நடக்கும். அப்படி 3 விவாகங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது இந்த பூமியிலே நடக்கிற அனைத்து விவாகங்களும் இனி மத்திய ஆகாயத்திலே நடக்க போகிற அந்த விவாகத்திற்கு நிழலாட்டமான விவாகங்கள். இதெல்லாம் நிழலாட்டமான விவாகங்கள். இது நித்திய விவாகங்கள் அல்ல. ஆகையினால் தான் இவர்கள் ஓத்து எடுக்கும் போது, இவர்கள் அந்த வாக்கு உறுதி கொடுக்கும் போது அவர்கள் சொல்கிறார்கள் மரண பரியந்தம் சொல்கிறார்கள். மரண பரியந்தம் உமக்கு மனைவியாக இருப்பேன். மரணம் மறைக்கும் தான் இந்த கல்யாணம். மரணத்துக்கு பிறகு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. அந்த விவாகம் ஒரு நித்திய விவாகம். அந்த விவாகத்திற்கு இந்த விவாக ஜீவியம் ஒரு நிழல். ஆகையினால் தான் நாங்கள் விவாகம் நடத்தும் போது வேதத்திலிருந்து வசனங்களை எடுத்து பேசுகிறோம். ஒரு இடத்துல சொன்னார்கள், இவங்க கல்யாணத்துக்கு போனா பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படின்னு. கண்டிப்பா கல்யாணத்தில் பிரசங்கம் பண்ணத்தான் வேண்டும். எந்த கல்யாணமானாலும் அந்த கல்யாணத்திலே வேதத்திலிருந்து பிரசங்கம் பண்ணத்தான் வேண்டும். ஏனென்றால் விவாகம் என்பது வேதம் அடிப்படையாக சொல்லுகிற ஒரு காரியம். இனி வரப்போகிற விவாகத்திற்கு நிழலான ஒரு காரியம். அதை குறித்து பேசத்தான் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கேட்கத்தான் வேண்டும். ஆமா, நாங்க கேட்போம் சொல்றோங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் காலேபினுடைய மகளுக்கு நடந்த விவாகத்தை தான் சொல்ல போகிறேன். காலேபின் மகளுக்கு நடந்த விவாகத்தை குறித்து தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் பல முறை படித்திருப்பீர்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனங்கள். நியாயாதிபதிகள் 1, 12, 13 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது காலேப் கிரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்தினியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே காலேப் என்று ஒரு விசுவாச வீரன் இருந்தான். இந்த காலேபினுடைய ஜீவியத்தை பற்றி சுருக்கமாக சொல்ல போனால், இவன் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றின ஒரு மனிதன். போட்டோகிராஃபர்ஸ் ஒரு போட்டோ போதும், அப்புறமா கைப்பிடித்து கொடுக்கும்போது எடுக்கலாம். ஒன்று எடுத்துக்காங்க. அப்புறம் கைப்பிடித்து கொடுக்கும்போது எடுக்கலாம். உட்காருங்க, உட்காருங்க. இது வர்ஷிப் ஆனதுனால கொஞ்சம் அது
அந்த ஆராதனைக்கு பக்தி விருத்திக்கு கொஞ்சம் தடையா இருக்குமே, அதற்காக தான் நான் சொல்லுகிறேன். மணமக்களை கைப்பிடித்து கொடுக்கும்போது நீங்கள் போட்டோ எடுங்கள். காலேபினுடைய ஜீவியத்தை குறித்து சுருக்கமாய் சொல்லப்போனால், அவன் ஒரு விசுவாச ஜீவியம் செய்த, ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்த ஒரு மனிதன். அவனுக்கு ஒரு மகள் இருந்தாள். அவளுடைய பேர் என்ன? அக்சால். அக்சால் என்றால் காலணி என்றுதான் அர்த்தம். ஆங்க்லெட், காலில் போடுவாங்களே அணி, இப்ப கொலுசுன்னு சொல்லுவாங்க, அந்த நாட்களில் சிலம்புன்னு சொல்லுவாங்க. காலணி, காலில் போடுகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பல அர்த்தங்கள் உண்டு, அதெல்லாம் நான் இன்றைக்கு சொல்ல விரும்பவில்லை. காலேபுக்கு ஒரு மகள் இருந்தாள், அவளுக்கு அக்சால் என்று பெயர். இவளுக்கு ஒரு விவாகம் தேவைப்பட்டது. அந்த நாட்களிலும் கூட தங்கள் பிள்ளைகளுக்கு விவாகம் தேவையாக இருந்தால் ஆவிக்குரிய பெற்றோர் ஆவிக்குரிய விதமாகவே அதை சிந்தித்திருக்கிறார்கள். தங்கள் பிள்ளைகளுடைய விவாகம் ஆண்டவருடைய ஒரு சித்தத்தின்படி அமைய வேண்டும் என்று ஆவிக்குரிய பெற்றோர் அநேகர் விரும்பியிருக்கிறார்கள். இந்த நாட்களிலும் கூட ஆவிக்குரிய பெற்றோராக இருப்பவர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய விவாகம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அமைய வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். ஆவிக்குரியவர்கள். அது உண்மைதான் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். அல்லேலூயா. உலகத்திலே ஆண்டவருடைய சித்தத்தின்படி அமையாத கல்யாணங்களும் உண்டு. பெரிய ஆடம்பரமாக மனுஷர்கள் தங்களை வெளிப்படுத்தும்படியாக என்னென்னமோ விதத்திலே நடத்துகிற விவாகங்கள் எல்லாம் உண்டு. சமீபத்திலே நான் படித்தேன், ஒரு ஆள் அப்படியே பாராசூட்ல இருந்து குதித்து வந்து மணவாட்டியை கல்யாணம் பண்ணினாராம். அது ஒரு பெரிய சாதனை. இந்த கல்யாணம் பண்ணுகிற சமயத்தில் பாராசூட்ல இருந்து அப்படியே குதித்து வந்து அந்த வீர சாகசம் அதை பண்ணி கல்யாணம் பண்ணினார். இப்படி எத்தனையோ விதங்கள்ல மனிதர் அந்த கல்யாணத்திலே தங்களுடைய பெயரை, தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி ஒரு உலக புகழ்ச்சியை பெற்று அதில் பேப்பர்ல வர வேண்டும் என்றெல்லாம் விரும்பி அப்படியெல்லாம் செய்கிறார்கள். அது கொஞ்ச நாட்களுக்கு தான் பிரியமானவர்களே. ஆனால் ஆவிக்குரிய பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு தேவனுடைய சித்தத்தின்படி ஆசீர்வாதமான முறையிலே ஒரு விவாகம் அமைய வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். இந்த காலேபும் அதைத்தான் விரும்பினான். தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க விரும்பினான். யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? அவனுடைய மனதிலே ஒரு கேள்வி எழும்பியது. யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? அவன் யோசித்தான், யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் என்னுடைய மகளை? நான் ஒரு ஆவிக்குரிய குடும்பம், நான் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு மனிதன், யாருக்கு என்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்? அப்பொழுது அவனுடைய மனதிலே வந்த ஒரு காரியம், ஒரு ஜெய வீரனா இருக்கிற ஒரு மனிதனுக்கு நான் என்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். ஒரு ஜெய வீரனா இருக்கிற ஒரு மனிதனுக்கு. அந்த நாட்களிலே ஜெய வீரர்கள் என்றால் அவர்கள் மிக முக்கியம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். காலேபினுடைய மனதில் வந்ததான ஒரு காரியம் அதுதான். என்னுடைய மகளை நான் விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்றால் யார் ஜெயிக்கிறவனாக இருக்கிறானோ, ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்கிறானோ, ஜெயவீரனாக இருக்கிறானோ அவனுக்குத்தான் என் மகளை விவாகம் பண்ணி கொடுப்பேன். இப்பொழுது இந்த வசனத்தில் அவன் சொல்லுகிறான், திரும்பவும் படிங்க. அப்பொழுது காலேப் கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமார்த்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். இந்த போதும். கிரியாத் செப்பேர் என்று ஒரு பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்தை யார் ஜெயிக்கிறதோ அந்த ஜெயவீரனுக்கு என்னுடைய மகளை நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே ஒத்னியேல் என்பவன், அவன் கூட காலேபினுடைய சந்ததியை சேர்ந்தவன் தான். ஒத்னியேல் என்பவன் அந்த கிரியாத் செப்பேர் என்ற பட்டணத்தை ஜெயித்தான். ஒரு யுத்தத்துக்கு போய் ஒரு பட்டணத்தை ஜெயிப்பதென்றால் அது சாதாரண காரியம் அல்ல. ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் ஒரு மனிதனோடு இல்லாவிட்டால் அவன் யுத்தத்தை ஜெயிக்க முடியாது. அல்லது கர்த்தர் சத்துருடைய கையில் ஒப்பு கொடாவிட்டால் சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. இந்த ரெண்டையும் நாம் அறிந்திருக்க வேண்டும்.
ஒரு மனிதனோடு தேவன் இருந்தால்தான் அவன் யுத்தத்தை ஜெயிக்க முடியும். இந்த விஷயத்திலே இந்த ஒத்னியேல் என்பவனோடு கர்த்தர் இருந்திருக்கிறார். இந்த ஒத்னியேலை பற்றி 2 காரியம் சொல்லுகிறேன். அவன் கிறிஸ்துவுக்கு நிழல். அவன் தான் இப்ப மணவாளன். அவன் கிறிஸ்துவுக்கு நிழல், மணவாளன் ஆகிய கிறிஸ்துவுக்கு நிழல். இயேசு கிறிஸ்துவிலும் கூட இவனிலே காணப்பட்ட 2 காரியங்கள் இருந்தன. ஒன்று, இவனுக்குள் இருந்தது விசுவாசத்தின் ஆவி. அது அவனுடைய குடும்ப பரம்பரையே விசுவாச பரம்பரை தான். ஆனால் இதே பரம்பரையிலே வந்தவன் நாபால், அவனுக்கு விசுவாசம் இல்லை. அவனும் காலேபின் சந்ததியை சேர்ந்தவன் தான், ஆனால் அவனுக்குள் விசுவாசம் இல்லை. ஆனால் இவன் காலேபினுடைய சந்ததி, காலேபின் குடும்பம், இவனுக்குள் விசுவாசம் இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட விசுவாசத்தினால் ஜெயிப்பவராக இருந்தார். அந்த விசுவாசத்தை கொண்டுதான் இந்த நாட்களிலே அவர் ஒரு மனைவியை சம்பாதிக்க போகிறார். இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த விசுவாசம்தான் நம்மை அவருக்கு மணவாட்டியாக மாற்றுகிறது என்று சொல்லலாம். அப்படி என்றால் ஒரு விவாக காரியத்திலும் கூட நீங்கள் விவாகம் பார்க்கும் முன்னதாக, ஆலோசிக்கும் முன்னதாக, அந்த விஷயத்திலும் நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் என் தேவனை விசுவாசிக்கிறேன், எனக்கு ஏற்ற ஒரு மனைவி கிடைக்கும் என்ற விசுவாசம் யாருக்குண்டோ அவர்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு மனைவியை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் இல்லாமலும் மனைவி கிடைக்கும். ஆனால் அப்படி கிடைக்கிற மனைவிமார் பிரச்சனையின் மனைவிமாராக இருப்பார்கள். வாழ்நாளெல்லாம் அந்த பிரச்சனையை சுமக்க வேண்டியதாக இருக்கும். ஆகையினால் விவாக காரியத்தில் விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். விவாக காரியத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து காரியங்களிலும் நாம் விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் உள்ள ஒரு மனிதன் தான் இந்த உலகத்திலே ஆண்டவருக்கென்று ஜீவிக்க முடியும். விசுவாசம் உள்ள ஒரு மனிதன் தான் தன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வாதமாய் கொண்டு போவான். அவனுடைய குடும்பம் தான் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒத்னியேல் என்பவன் விசுவாசம் உடையவன். 2வது, நாம் இப்பொழுது பார்த்தது போல அவன் ஜெயம் பெற்றவன். கிரியாத் செப்பீரை ஜெயித்தான். இயேசு கிறிஸ்து கூட ஜெயம் பெற்றவர். இந்த ஒத்னியேலை பற்றி நாம் படிக்கும்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இவன் 2 காரியங்களை ஜெயித்தானாம். 1ஆம் அதிகாரத்தில் ஒரு ஜெயம், 3ஆம் அதிகாரத்தில் ஒரு ஜெயம். இந்த 2 ஜெயத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெயத்திற்கு ஒரு நிழலாக காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1ஆம் அதிகாரத்தில் அவன் ஒரு பட்டணத்தை ஜெயித்தான். 3ஆம் அதிகாரத்தில் அவன் ஒரு ராஜாவை ஜெயித்தான். அவனை பற்றிய விஷயமே அவன் ஜெயிக்கிறவன், விசுவாசத்தினால் ஜெயம் எடுக்கிறவன். அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட விசுவாசத்தினால் ஜெயம் எடுத்தார். 1வது, இவன் ஒரு பட்டணத்தை ஜெயிக்க வேண்டும். அதுதான் காலேபினுடைய நிபந்தனை. அந்த பட்டணம் என்ன? கிரியாத் செப்பீர். கிரியாத் செப்பீர் என்றால் புஸ்தகங்களின் பட்டணம் என்று அர்த்தம். சிட்டி ஆஃப் புக்ஸ். புஸ்தகங்களின் பட்டணத்தை அவன் ஜெயித்தான். இயேசு கிறிஸ்துவிலும் கூட இந்த ஜெயத்தை நாம் காண்கிறோம். அது என்ன? புஸ்தகங்களின் பட்டணத்தை ஜெயிப்பதென்றால் என்ன? அப்படி என்றால் அவன் அது எந்த புஸ்தகமாக இருக்க வேண்டும்? புதிய ஏற்பாட்டிலே எந்த புஸ்தகமாக இருக்க வேண்டும்? புஸ்தகங்களின் பட்டணத்தை ஜெயிப்பதென்றால் ஒரு புஸ்தகத்தை படித்து அந்த புஸ்தகத்தில் இருக்கிறபடியே தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதை காண்பிக்கிறது. இப்ப நான் உங்களுக்கு அர்த்தத்தை சொல்லிவிட்டேன். அப்படியானால் அந்த புஸ்தகம் எந்த புஸ்தகமாக இருக்கும்? எந்த புஸ்தகமாக இருக்கும்? இதுதான் புஸ்தகம் என்று அழைக்கப்பட தகுதியுள்ள ஒரே புஸ்தகம். ஒரு ஆள் மரண தருவாயில் இருந்தபோது தன்னுடைய ஜீவன் போகும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே புஸ்தகத்தை கொண்டு வா என்று சொன்னார். அவருக்கு வேத புஸ்தகம் என்று சொல்ல வரவில்லை. புஸ்தகத்தை கொண்டு வா என்று சொன்னார். அப்ப செவியில போய் கேட்டாங்க, எந்த புஸ்தகம் செவியில கேட்டாங்க. உடனே அவருக்கு ஒரு வல்லமை வந்து விட்டார். பேச ஆரம்பித்தார். புஸ்தகம் என்று அழைக்கப்பட தகுதியுள்ள ஒரே புஸ்தகம், அதை கொண்டு வா. அப்பொழுது அவர்கள் வேத புஸ்தகத்தை கொண்டு வந்தார்கள். வேத புஸ்தகத்தை கொண்டு வந்து 90ஆம் சங்கீதத்தை படிக்க சொன்னார்.
90ஆம் சங்கீதத்தை படித்து முடிக்கும் போது அவர் கண்களை மூடினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பழக்கம் வேத புஸ்தகத்தை இடைவிடாமல் வாசிப்பது. வேத புஸ்தகத்தை இடைவிடாமல் வாசிப்பதுதான் அவருடைய பழக்கம். அப்படி வாசிக்கிறவர்கள் தான் இந்த புஸ்தகங்களின் பட்டணத்தை ஜெயித்தவர்கள். இயேசு கிறிஸ்து கூட தீர்க்க தரிசன புஸ்தகத்தை படித்து அதிலே தன்னை பற்றி எழுதப்பட்டிருந்ததை அறிந்து அதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தபடினால் அவரும் புஸ்தகங்களின் பட்டணத்தை பிடித்தவர் என்று நாம் சொல்லலாம். இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசன புஸ்தகங்களை படித்தார். அதிலே தன்னை பற்றி என்ன எழுதப்பட்டிருந்தது என்று நினைத்தார். அதில் எழுதப்பட்டிருந்த யாவையும் தன் ஜீவியத்தில் நிறைவேறும்படி தன்னை ஒப்புக் கொடுத்தார். அப்படி அவர் புஸ்தகங்களின் பட்டணத்தை ஜெயித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இங்க இருக்கிற மணவாளனுக்கு சொல்லுகிறேன், இந்த மணவாளனுடைய ஜீவியத்திலும் கூட புஸ்தகங்களின் பட்டணத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயம் இருக்க வேண்டும். அதாவது வேத புஸ்தகத்தை வாசித்து வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின்படி தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற ஒரு அனுபவம் இங்க இருக்கிற மணவாளனுக்கு இருக்க வேண்டும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் காணப்பட வேண்டும். உங்களில் எத்தனை பேர் இந்த பட்டணத்தை ஜெயித்தீர்கள் சொல்லுங்கள். இந்த பட்டணத்தை ஜெயிப்பதென்றால் வேத புஸ்தகத்தை வாசித்து அதன்படி ஜீவித்து ஜெயம் எடுப்பது. அதுதான் அந்த பட்டணத்தை ஜெயிப்பது. சாதாரணமான விஷயம் அல்ல. இயேசு கிறிஸ்து அப்படி ஜெயம் எடுத்தார். புஸ்தகங்களிலே என்னை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதன்படியே தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து ஜெயம் எடுத்தார். ஆகையால் இன்றைக்கு இந்த விவாகத்திலே நான் சொல்லுகிறேன், உங்கள் ஜீவியத்தின் ஜெயத்தின் ரகசியம், உங்கள் குடும்ப வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் வேத புஸ்தகம் வாசிப்பது. ஜெபதோனி கேட்கும் வீடு செழித்து வாழுமே. ஜெபதோனி கேட்கும் வீடு செழித்து வாழுமே. ஜீவ வேதம் வாசிப்போரும் ஜீவ வேதம் வாசிப்போரும் மேல் நோக்கி வாழ்வாரே. மேல் நோக்கி வாழ்வாங்களாம். வேத புஸ்தகம் வாசிக்கிறவங்க, ஜீவ வேதத்தை வாசிக்கிறவங்க மேல் நோக்கி போவாங்களாம். அப்ப வாசிக்காதவங்க நீங்களே சொல்லுங்க. ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூரை இல்லாத வீடு குட்டி சுவர்னு சொல்லுவாங்க. அது ஒரு இன்னொரு வார்த்தையோட சேர்ந்து வருகிறது. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு குட்டி சுவர். அப்ப எந்த வீட்டில் ஜெபம் இல்லையோ அந்த வீடு குட்டி சுவர், எந்த வீட்டில் வேத வாசிப்பு இல்லையோ அந்த வீடு குட்டி சுவர். ஜீவ வேதம் வாசிப்போரும் மேல் நோக்கி வாழ்வாரே. தேவன் தங்கும் எந்த வீடும் திருப்பதி ஆகும். தேவன் தங்கும் எந்த வீடும் திருப்பதி ஆகும். அந்த திருப்பதி அல்ல. திருப்பதி என்றால் ஆசீர்வாதத்தின் வீடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தங்கும் எந்த வீடும் திருப்பதி ஆகும். அப்போ ஜெபிக்கிற அனுபவம், வேதம் வாசிக்கிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையிலே இந்த கிரியாத் சேபீர் என்ற பட்டணத்தை நீங்கள் பிடித்தீர்கள் என்றால், அதாவது வேதத்தை வாசித்து வேதத்தின்படி நீங்கள் ஜீவித்தீர்கள் என்றால், அவர்களுக்கு தான் என் மகளை தருவேன் என்று சொல்கிறான் இந்த காலேப். பாருங்கள், அவன் வெளிப்படுத்தல் உள்ள ஒரு மனிதன். இப்ப இந்த நாட்கள்ல சொல்லுவாங்களா? இப்ப யாரோ தன்னுடைய பெற்றோர், நம்முடைய விசுவாசிகள் கூட இருக்கட்டும், நீங்கள் எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் மகளை நான் யாருக்கு கொடுப்பேன்? என் மகள் என்ன படித்திருக்கிறாள்? எம்பில் படித்திருக்கிறாள், PhD முடித்திருக்கிறாள், எவ்வளவு சம்பளம் வாங்குகிறாள்? நான் கேட்டேன் ஒரு பிள்ளை இடத்துல, எவ்வளவு சம்பளம் வாங்குற? 75,000 வாங்குறேன் என்று சொன்னாள். அப்ப 75,000 சம்பளம் வாங்குற பிள்ளைக்கு இப்ப கல்யாணம் நடக்க போகிறது. யாருக்கு கொடுப்பேன் என் பிள்ளையை? யாருக்கு கொடுப்பேன்? அவங்க அப்பாட்ட கேட்கிறேன், நீங்க உங்க பிள்ளையை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க? வேத புஸ்தகத்தை வாசித்து பலமுறை வாசித்து முடித்தவன் யாரோ,
வேத புஸ்தகத்தின்படி ஜீவிக்கிறவன் யாரோ அவனுக்குத்தான் என் பிள்ளையை கொடுப்பேன் என்று எத்தனை பேர் சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? கஷ்டம்தான். என் பிள்ளை எம்பில் படித்தா இது போல ஒரு மாப்பிள்ளை வேண்டும், அதே போல அதை விட படித்த மாப்பிள்ளை வேண்டும், எங்களுக்கு இவ்வளவு சொத்தானால் அதே போல சொத்துள்ள ஒரு குடும்பம் வேண்டும். இப்படிதான் சாதாரணமாக மனிதர்கள் நிர்ணயம் பண்ணுவார்கள். ஆனால் காலேப் அப்படி அல்ல. அவன் அது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அது எழுத்தின்படி உள்ள காரியம் அல்ல, எழுத்தின்படி உள்ள காரியம். புதிய ஏற்பாட்டிலே அது ஆவிக்குரிய அர்த்தம். ஆகையால் வேதத்தை வாசித்து வேதத்தை தியானம் செய்து வேதத்தின்படி ஜீவிக்கிறவன் தான் கிரியாத் சேபீர் பட்டணத்தை ஜெயித்தவன். அவன் தான் உண்மையான ஒத்தினியேல். இயேசு கிறிஸ்து அப்படியே செய்தார். புஸ்தக சுருளை வாசித்து தியானித்து அதிலே இருந்தபடியே தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து ஜெயம் எடுத்தார். அடுத்தது இந்த ஒத்தினியேல் இன்னொரு ஜெயம் பெற்றான். என்னவென்றால் அவன் ஒரு ராஜாவை ஜெயித்தான். அப்ப இவனுடைய வாழ்க்கையே ஜெயம் பெறுகிற வாழ்க்கை. அந்த ராஜாவுடைய பெயர் என்ன தெரியுமா? 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. கூஷான் ரிஷதாயிம். கூஷான் ரிஷதாயிம் என்ற ஒரு ராஜாவை அவன் ஜெயித்தான். அதை நீங்கள் 3ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிஷதாயிமை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூஷான் ரிஷதாயிமின் மேல் பலன் கொண்டது. இங்கே ஒரு ராஜாவை ஜெயித்தான். அந்த ராஜாவுடைய பெயர் கூஷான் ரிஷதாயிம். அப்படி என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? 2 மடங்கு அக்கிரமக்காரனாகிய எத்தியோப்பியன். பாருங்கள், இப்படி ஒரு பெயர் வச்சிருக்காங்க. கூஷான் ரிஷதாயிம்னா என்ன அர்த்தமாம்? 2 மடங்கு அக்கிரமக்காரனாகிய எத்தியோப்பியன். அப்ப இந்த அக்கிரமக்காரன் யார்? இந்த ராஜாவை ஜெயிப்பதென்றால் என்ன? ஒரே வார்த்தையிலே சொல்லுகிறேன், சுருக்கமாக பிசாசை ஜெயிப்பதை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தை வாசித்து அதன்படி ஜீவித்து ஜெயம் எடுக்கிற ஒரு அனுபவம். அடுத்ததாக அக்கிரமக்காரனாகிய அந்தி கிறிஸ்து பிசாசை ஜெயிக்கிற ஒரு ஜெயம். இந்த பிசாசை ஜெயிக்கிற ஒரு ஜெயம் நம் ஒவ்வொருவருக்கும் அவசியம். அப்பொழுதுதான் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக போகும். அந்த ஜெயத்தை நமக்கு தரும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிசாசை ஜெயித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிசாசை ஜெயித்தார். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல பிசாசு, மந்திரவாதம், பில்லிசூனியம், எதெடுத்தாலும் ஒரு சின்ன விஷயத்துக்கு மந்திரவாதம், பிசாசு என்று சொல்லுகிறார்கள். ஒரு கல்யாணமா உடனே அவங்க மந்திரவாதம் வைத்துறாங்க, ஏவல் பிசாசு அனுப்புறாங்க. எத்தனை குடும்பங்களை நான் ஒரு 28 வருஷம் நான் பெங்களூர்ல இருந்தேன். ஆனால் இந்த மந்திரவாதத்தை பற்றி அவ்வளவு பேச்சு இல்லைங்க. மதுரைக்கு வந்தால் எங்க பார்த்தாலும் இந்த மந்திரவாதத்தை பற்றி தான் பேசுகிறார்கள். எங்களுக்கு வீட்டுக்கு யாரோ வச்சிட்டாங்க, யாரோ செய்து வச்சிட்டாங்க. எங்க பார்த்தாலும் இந்த மந்திரவாதம், செய்வினை, ஏவல் பிசாசு மலிந்து கிடக்கிறது. மதுரையில, சிவகாசியில் எப்படி எனக்கு தெரியவில்லை. சிவகாசியில் ஓரளவு இருக்கிறதா? அப்ப இங்க ரொம்ப பேர் கூஷான் ரிஷதாயிமை ஜெயித்தவங்க இருக்கிறாங்க போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், குடும்பங்களை கெடுக்கிற பிசாசை, புருஷன் மனைவியை கெடுக்கிற பிசாசை, புருஷன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஐக்கியத்தை கெடுக்கிற பிசாசை நீங்கள் ஜெயிக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த பிசாசின் தலையை நசுக்கி போட்டார். அல்லேலூயா. நீங்கள் மந்திரவாதிகளை தேடி போக வேண்டாம். உங்கள் வீட்டில் இருக்கிற மந்திரவாத சக்தியை மேற்கொள்ளும்படிக்கு உங்களுக்கே கர்த்தர் அதிகாரம் தருகிறார். உங்களையே கர்த்தர் ஒரு ஒத்தினியலாக மாற்றுகிறார். 2 மடங்கு அக்கிரமக்காரனாகிய அந்த எத்தியோப்பியனாகிய அந்த பிசாசை, அந்தி கிறிஸ்துவை, பிசாசின் ஆவியை, பில்லிசூனிய கட்டை ஜெயிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் தருகிறார். எத்தனையோ குடும்பங்கள் கலங்கி தவிக்கின்றன. சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போனேன். நல்ல குடும்பம் தான். ஆனால் அவர்களுடைய புருஷனுக்கும் அவர்களுக்கும் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அவங்க சொல்றாங்க, நல்ல புருஷன் தான், என் புருஷன் நல்லவர் தான், யாரோ ஏதோ செய்து வைத்திருக்கிறார்கள், ஆகையினால் அவர் என்னை விளங்கிக் கொள்ளுகிறதில்லை.
அப்படியே பைத்தியம் பிடித்தவர் போல் இருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பேருடைய குடும்பங்களிலே பிசாசின் ஆவிகள் தலை தூக்கி தாண்டவம் ஆடுகின்றன. இன்றைக்கு இந்த கல்யாணத்தில் நான் ஏன் இதை பேசுகிறேன் என்று தெரியவில்லை. இங்கே மணமக்கள் 2 பேர் இருக்கிறார்கள், தம்பதிகள், புதிய தம்பதிகள். பழைய தம்பதிகள் எத்தனையோ பேர் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எத்தனையோ பேருடைய வீடுகளிலே பிசாசின் ஆவிகள் போராடுகின்றன. இந்த கல்யாணத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தூது, ஒத்னியேலை போல நீங்கள் ஜெயம் அடையும்படியாக அந்த ஆண்டவருடைய ஜெயத்தை உங்களுக்கு தருகிறார். பிசாசை ஜெயிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரே ஒரு காரியம் சொல்லுகிறேன். பிசாசை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் பல காரியங்கள் உண்டு, எல்லாம் சொல்ல நமக்கு சமயம் இல்லை. இப்பொழுது விவாகத்தை முடிக்க வேண்டுமே. ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அப்பா பிதாவே என்று நீங்கள் கூப்பிட்டு உங்கள் காரியங்களை சொல்லி ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் பிசாசை ஜெயிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நீங்கள் வசனத்தை படித்தீர்களே, முதலாவது சொன்ன ஜெயம் பிசாசை ஜெயிக்க அது உங்களுக்கு உதவியா இருக்கும். வசனத்தை கொண்டு பிசாசை ஜெயிக்கலாம், ஜெபத்தினால் பிசாசை ஜெயிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிக்க வந்தபோது வசனத்தை கொண்டுதான் அவனை ஜெயித்தார். அதுபோல நீங்கள் இந்த புஸ்தகத்தை படிக்கிறதுனாலே வசனத்தை கொண்டும் பிசாசை ஜெயிக்கலாம், ஜெபிக்கிறதுனாலே ஜெபத்தை கொண்டும் பிசாசை ஜெயிக்கலாம். அப்படி ஜெயம் எடுத்தவன் தான் இந்த ஒத்னியேல். அவனுக்கு தன்னுடைய மகளாகிய அக்சாளை விவாகம் பண்ணி கொடுத்தான். காலேப். அக்சாள் என்றால் காலணி என்று அர்த்தம். காலிலே அணியும் சிலம்பு, அல்லாவிட்டால் கொலுசுன்னு சொல்லுவாங்க, சிலம்பு. இது காலணி, பாதத்திற்கு காலுக்கு அலங்காரமாக அந்த நாட்களில் அணிவார்கள். இந்த நாட்களில் குறைவுதான், நாகரிகம் வர 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 கொஞ்சம் குறைந்து கொண்டே போகிறது. ஆனால் சில இடங்களில் அது இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால் அணி என்பது கால்களை விசேஷமாக அழகுபடுத்தக்கூடியது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காலணியிலிருந்து நாம் அறிகிற ஒரு சத்தியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷருடைய பாதங்களை கழுகும்படி வந்தார். அதுபோல நம்முடைய பாதங்கள் கழுகப்பட வேண்டும். யாரால் கழுகப்பட வேண்டும்? அது நம்முடைய ஆண்டவரால் கழுகப்பட வேண்டும். நம்முடைய பாதங்களை ஆண்டவர் கழுகும்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய பாதங்கள் அழகாக மாறும். அதாவது நம்முடைய நடத்தைகள், நம்முடைய போக்குவரவுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். அப்படி என்றால் நம்முடைய பாதங்களுக்கு கொலுசு என்று சொல்வது என்ன தெரியுமா? சிலம்பு என்று சொல்வது என்ன தெரியுமா? நம்முடைய பாதங்கள் தேவ சித்தத்தின்படியே போவதும் வருவதும் தான். அப்படிப்பட்ட பாதங்களை உங்களுக்கு தருவாராக. தேவ சித்தத்தின்படி நீங்கள் போவீர்கள், தேவ சித்தத்தின்படி நீங்கள் வருவீர்கள். உங்களுக்கு தீமை வரவே வராது, உங்களுக்கு ஆபத்துகள் வரவே வராது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அக்சாலிலிருந்து நான் சொல்லுகிற ஒரு சத்தியம், அதிலே பல விவரங்கள் உண்டு, விளக்கங்கள் உண்டு. எல்லாவற்றையும் சொல்ல எனக்கு இன்றைக்கு சமயம் இல்லை. மணவாளனே உன்னுடைய பாதங்களும், மணவாட்டியே உன்னுடைய பாதங்களும், நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தின்படி உங்களுடைய போக்குவரவு இருக்கும் என்றால் அப்பொழுது நீங்கள் அக்சால் என்று அழைக்கப்படுவீர்கள். ஆவிக்குரியபடி 2 பேரும் யாரெல்லாம் ஆண்டவருடைய பாதையில் நடக்கிறீர்களோ, சத்தியத்தின்படி நடக்கிறீர்களோ, அவர்கள் எல்லாம் அக்சால் மார்தான். அப்படி என்றால் எங்க இருக்கிற அக்சால்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். இவளுடைய ஜீவியத்திலும் கூட 2 காரியங்களை நாம் காணலாம். ஒன்று விசுவாசம் என்றால் இவளும் காலேபினுடைய மகள் தானே, விசுவாச பரம்பரையிலே பிறந்தவள். நான் சொல்லுகிறேன், திரும்பவுமாக சொல்லுகிறேன், விசுவாசம் இல்லாவிட்டால் வாழ்க்கை அசைந்து போகும். நம்முடைய வாழ்க்கையை அசைக்கும்படி உலகத்தில் பல வல்லமைகள் எழும்பி வருகின்றன. ஆனால் நம்முடைய வாழ்க்கை விசுவாசம் இருந்தால் நிச்சயமாக நிலை நிற்கும். இந்த விசுவாசம் இந்த அக்சாளுக்கும் இருந்தது. 2வது, அவளுக்கு ஆசீர்வாதங்களை குறித்த ஒரு வெளிப்படுத்தல் இருந்தது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஆகினால் தான் அவள் தன்னுடைய தகப்பனிடத்திலே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று கேட்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கேட்கிறதை அவர் மறுக்க மாட்டார். தகப்பன்
பிள்ளை கேட்கிறதை மறுக்க மாட்டார். தேவனுடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்பதே அவர் மேல் உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த அக்சால் என்ன செய்தால், தன்னுடைய கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். தன்னுடைய கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். ஆசீர்வாதத்துக்கு முன்பாக உங்கள் கழுதைகளிலிருந்து நீங்கள் இறங்க வேண்டும். கழுதைகளில் இருந்தே நீங்கள் ஆசீர்வாதம் கேட்கக்கூடாது. ஆசீர்வாதம் பெறும் முன்னதாக உங்கள் கழுதைகளை விட்டு நீங்கள் இறங்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய அர்த்தம், கழுதை என்பது நம்முடைய ஒப்பீனியன், நம்முடைய அபிப்பிராயங்கள். நம்முடைய மனதிலே பல அபிப்பிராயங்கள் உண்டு. அந்த அபிப்பிராயங்கள் எல்லாம் விட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே மனதோடு கூட ஆண்டவரிடத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அவர் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு குடும்பங்கள் காக்கப்படுகிற ஒரு விசேஷித்த அனுபவம் கர்த்தரிடத்திலே ஆசீர்வாதத்தை கேட்பது. இவள் கேட்டது என்ன தெரியுமா? எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை தாரும் என்று தகப்பனிடத்திலே கேட்டாள். உடனே அவன் நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை கொடுத்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்பது எதை காண்பிக்கிறது தெரியுமா? புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அபிஷேகம் உள்ள ஒரு ஜீவியத்தை காண்பிக்கிறது. எனக்கு ஒரு அபிஷேகம் தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அபிஷேகம் தாரும் ஆண்டவரே. அதுதான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன விசேஷங்கள் இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அல்ல. உங்களுக்கு ஒரு பெரிய வீடு இருக்கலாம், பெரிய ஒரு பங்களா இருக்கலாம், ஆனால் அது விசேஷம் அல்ல. உங்களுக்கு இப்பொழுது லேட்டஸ்டாக இறங்கி இருக்கிற ஒரு நல்ல கார் இருக்கலாம், ஆனால் அது ஒரு விசேஷம் அல்ல. உங்களுக்கு பெரிய படிப்பு இருக்கலாம், ஆனால் அது விசேஷம் அல்ல. உங்களுக்கு ஏராளமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், உற்றார் உறவினர்கள் இருக்கலாம், நியரஸ்ட் அண்ட் டியரஸ்ட் இருக்கலாம், ஆனால் அவர்கள் அது ஒரு விசேஷம் அல்ல. எல்லாம் இருந்தாலும் அபிஷேகம் இல்லாவிட்டால் உங்களுடைய குடும்பம் வெறுமையானது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே வந்திருக்கிற அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, குடும்பங்களின் ஆசீர்வாதமே நீர்ப்பாய்ச்சலான அனுபவம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த அபிஷேகம் உங்களுக்கு வரும்போது உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இவர்கள் 2 பேரும் இன்றைக்கு ஒன்றாக போகிறார்கள். 2 மாமரத்தை ஒன்றாக மாற்றும் போது அதனுடைய பழம் ரொம்ப சுவையாக இருக்குமாம். 2 மாமரத்தை ஒட்டு கட்டும் போது அதனுடைய பழம் ரொம்ப சுவையாக இருக்குமாம். இவர்கள் 2 பேரும் இணைந்த ஒரு வாழ்க்கை மிகவும் ருசிகரமான கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு காரணமே விசுவாசமும் ஜெபமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் ஆசீர்வாதங்களும் தான். அதைத்தான் இந்த காலவேளையிலே நாங்கள் சொல்லுகிறோம். இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே இவர்கள் கடைசி வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணி நடத்த போகிறார். உங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் இந்த அக்சால் கேட்டது போல ஒரு நீர்ப்பாய்ச்சலான அனுபவத்தை தாரும் ஆண்டவரே என்று கேளுங்கள். பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று கேளுங்கள். அப்பொழுது குடும்பங்கள் சரியாக போகும். குடும்பங்களிலே பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டால் அசுத்த ஆவியானவருக்கு இடமே இல்லை, பொல்லாத வல்லமைகளுக்கு இடமே இல்லை. குறைச்சலை நிறைவாக்குகிறவர் கர்த்தர். கானா ஒரு கல்யாணத்திலே பாருங்கள், அங்கே தேவன் அங்கே வந்தபோது குறைவெல்லாம் நிறைவாகிவிட்டது. அங்கே குறைவு இருந்தாலும் நிறைவாகும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை லீட் பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். சில வேளைகளில் நீங்கள் குழம்பி போவீர்கள், இந்த காரியத்தை எப்படி, இந்த பிரச்சனையை மேற்கொள்வது என்று. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் யார் தெரியுமா? வேதத்தின் பொருளை வல்ல போதகராமாவி ஆனவரே, வேதத்தின் பொருளை விளக்கிட வல்ல போதகராமாவி பாதத்தில் வீழ்ந்து பணிந்திடுவோமே, பாதத்தில் வீழ்ந்து பணிந்திடுவோமே, பரிசுத்தமாவ
பரிசுத்தமாவோமே. வேதத்தின் பொருளை விளக்கிட வல்ல போதகராம் ஆவியானவர். இந்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வரும்போது அவனுடைய குடும்ப வாழ்க்கை அவன் எப்படி செய்ய வேண்டும் என்று போதிக்கிறார். அப்பொழுது இந்த குடும்பம் அருமையாக போகும், ஆசீர்வாதமாக போகும், நேர்மையாக போகும், நீதியாக போகும், உண்மையாக போகும். அந்த குடும்பம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகிற ஒரு குடும்பமாக இருக்கும். மணவாளனாகிய இயேசு மத்திய ஆகாயத்திலே வரும்போது அந்த மணவாளனாகிய இயேசுவை சந்திக்கக்கூடிய மணவாட்டியாக இவர்கள் 2 பேரையும் மாற்றக்கூடிய அந்த அளவுக்கு அவர் போதித்து வழி நடத்துகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு சில பிரச்சனைகள் வரும்போது நாம் படித்திருக்கிறதான பாடங்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்யாது. உலகத்தில் பாருங்க, எவ்வளவோ பட்ட படிப்புகள் படித்திருக்கிறார்கள், ஆனால் பிரச்சனை வரும்போது அவர்களுக்கு அந்த படிப்புகள் உதவி செய்கிறது இல்லை. நம்முடைய ஒரு விசுவாசி இருந்தார், ஏர்போர்ஸ்ல வேலை செய்கிறவர். அதாவது நேவல்ல ஏர்கிராப்ட் கேரியர்ல இந்த பிளேன் போகுமே, அவர்கள் அந்த இதில் அவர் வேலை செய்கிறவராக இருந்தார். ஒரு முறை அங்கே ஒரு சிமுலேட்டர், அதாவது ஏரோப்ளேன்ல பயிற்சி கொடுப்பதற்கு முன்பதாக சிமுலேட்டர்ல தான் பயிற்சி கொடுப்பார்கள். அந்த சிமுலேட்டர் பழுதாகிவிட்டது. எத்தனையோ கோடி ரூபாய் விலை உள்ளது. இவர் படித்த எல்லா காரியங்களையும் பார்த்தார், ஒன்றுமே அவருக்கு உதவி செய்யவில்லை. கடைசியிலே அவர் மிகவும் துக்கத்தோடு ஃபெய்த்தோமுக்கு வந்தார். நான் அப்பொழுது கோவா ஃபெய்த்தோமில் இருக்கிறேன். ஃபெய்த்தோமுக்கு வந்தார். அவர் சொன்னார், எனக்கு பெரிய இக்கட்டில் நான் அகப்பட்டிருக்கிறேன். நான் வேலை பார்க்கிற ஒரு சிமுலேட்டர் பழுதடைந்து விட்டது. எனக்கு மேல இருக்கிற அதிகாரி சொல்லியிருக்கிறார், இத்தனை மணி நேரத்துக்குள்ள நீ எனக்கு சரி பண்ணி கொடுக்க வேண்டும் என்று. நான் எத்தனையோ நாட்களாக பிரயாசப்படுகிறேன். நான் படித்த புத்தகங்கள் எல்லாம் திருப்பி பார்க்கிறேன், சரிப்படுத்த முடியவில்லை. உங்களுடைய பள்ளிக்கூட படிப்பை வைத்து நீங்கள் நடத்த முடியாது. உங்கள் குடும்பங்களை பரிசுத்த ஆவியானவரின் போதனையை கொண்டு நீங்கள் நடத்த முடியும். சில வேளைகளை குழம்பி போவீர்கள், என்ன செய்யலாம், எங்கே போகலாம், இந்த பிரச்சனைக்கு எப்படி பரிகாரம் உண்டாக்கலாம் என்று நீங்களே குழம்பி போவீர்கள். ஆனால் இந்த வேதத்தின் பொருளை விளக்கிட வல்ல போதகராகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சகல பிரச்சனைகளிலும் என்ன நீங்கள் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். எங்களுக்கு ஒரு தமிழ் பண்டிட், நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது ஒரு தமிழ் பண்டிட் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவார், எதை எப்பப்ப எங்கெங்க செய்யணுமோ அதை அப்பப்ப அங்கங்க செய்யணும், அப்பதான் நல்லா இருக்கும். எதை எப்பப்ப எங்கெங்க செய்யணுமோ அதை அப்பப்ப அங்கங்க செய்யணும். பரிசுத்த ஆவியானவர் தான் அதற்கு உதவி செய்கிறார். எதை எப்போ எங்கெங்க செய்ய வேணுமோ அதை அப்பப்போ அங்கங்க செய்ய உதவி செய்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். உன்னுடைய படிப்பு உதவி செய்யாது, உன்னுடைய சாமர்த்தியம் உனக்கு உதவி செய்யாது, உன்னுடைய சரீரம் உனக்கு உதவி செய்யாது. இன்றைக்கு உன்னுடைய சரீரம் நன்றாக இருக்கும், கொஞ்ச நாள் போகும்போது உன்னுடைய சரீரம் பலவீனம் அடைந்து விடும். இன்றைக்கு பாருங்க, கல்யாணம் பண்ணும் போது நன்றாக இருக்கிறார்கள், கொஞ்ச நாள் ஆன உடனே சரீரத்திலே பயங்கரமான வியாதி என்று சொல்லுகிறார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அப்படிப்பட்ட வியாதியிலிருந்து நம்முடைய சரீரத்தை பாதுகாக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாக இருக்கிறார்கள், நன்றாக சந்தோஷத்தோடு விவாகம் பண்ணுகிறார்கள். கொஞ்ச நாட்கள் போன உடனே தீரா வியாதி அவர்களை பிடித்துக் கொள்கிறது. எத்தனையோ பேரை நாம் காண்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த மணவாளனுக்கு மணவாட்டிக்கு நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிக்க நீங்கள் இடம் கொடுத்தால் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளையும் கூட பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவார். தீரா வியாதி வராமல் பாதுகாப்பார். இதை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போமாக. அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. குடும்பங்களிலே அநேகர் பதறுகிறார்கள். காரணம், வெளிப்படையாய் பார்த்தால் நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் பயங்கரமான வியாதிக்கு அடிமையாய் மாறிவிட்டார்கள். நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் இந்த வியாதி நிமித்தம் எங்களுக்கு சமாதானம் இல்லையே, கலக்கம் என்று சொல்லுகிறார்கள். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் உயிர்ப்பிக்கிறவர் என்று சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை போதித்து உங்களை நடத்த நீங்கள் இடம் கொடுத்தால் நிச்சயமாக உங்கள் சரீரத்திலும் வியாதி இல்லாமல் கர்த்தர் பாதுகாப்பாராக. நான் என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். இந்த அக்சால் கேட்ட ஆசீர்வாதமே நீர்ப்பாய்ச்சலான நிலம், எனக்கு ஒரு அபிஷேகம் உள்ள ஜீவியம் தாரும். அப்படியே இந்த புது தம்பதிகளும் இங்கே இருக்கிற அனைத்து தம்பதிகளும்
ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலே கேளுங்கள். கர்த்தாவே, எனக்கு ஒரு அபிஷேகம் உள்ள ஜீவியம் தாரும், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக என்று கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்து உங்களை கடைசி வரைக்கும் பாதுகாப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.